முக்கிய செய்திகள். செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட மின்னணு பொருட்களுக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்கு. ட்ரம்ப் அறிவிப்பால் இந்தியா, சீன நிறுவனங்கள் நிம்மதி. மசோதாக்களுக்கு அனுமதி வழங்குவதில் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடு. உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தில் வன்முறை. கலவரத்தை கட்டுப்படுத்த கூடுதல் படைகள் குவிப்பு. பாமகவுக்கு தானே தலைவர் என அன்புமணி அறிவிப்பு. பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டதாக விளக்கம். வணக்கம். வணக்கம். செல்போன்கள், கம்ப்யூட்டர்கள் உள்ளிட்ட மின்னணு பொருட்களுக்கு வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பை ட்ரம்ப் அதிகரித்தார். இதனால் சர்வதேச அளவில் பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. வரி குறைப்பு தொடர்பாக சில நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. இதையடுத்து 75 நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரி உயர்வை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். ஆனால் வர்த்தக போரில் ஈடுபடுவதாக கூறி சீனாவுக்கான வரி விதிப்பை அவர் தொடர்ந்து உயர்த்தி வருகிறார். தற்போது சீனாவுக்கான பரஸ்பர வரி 145% உயர்ந்துள்ளது. இதற்கு பதிலடியாக சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை 125% உயர்த்தியுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பு நடவடிக்கையில் இருந்து தப்பிக்கும் நடவடிக்கையாக ஐபோன் தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் இந்தியாவில் இருந்து 600 டன் எடை கொண்ட 15 லட்சம் ஐபோன்களை அவசரமாக 6 சரக்கு விமானங்கள் மூலம் அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் தான் அதிக அளவில் ஐபோன்கள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஐபோன்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதற்காக சுங்க பரிசோதனைகளை விரைந்து முடிக்குமாறு ஆப்பிள் நிறுவனம் கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மின்னணு பொருட்களுக்கு ட்ரம்பின் பரஸ்பர வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அமெரிக்க சுங்கத்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு சார்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் செல்போன்கள், கம்ப்யூட்டர்கள், மெமரி கார்ட்ஸ், சோலார் செல்ஸ் மற்றும் செமிகண்டக்டர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மின்னணு உதிரி பாகங்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு முன்பு அமெரிக்காவை சென்றடைந்திருக்க வேண்டும் அல்லது கிடங்கில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்கள் அதிக அளவில் சீனாவில் உற்பத்தி செய்யப்படுவதால் 145% வரியால் அவற்றின் விலை பல மடங்கு உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இந்த வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் மேலும் பல பொருட்களுக்கு வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மசோதாக்களுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பான ஆளுநர், குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் RN ரவி கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பரில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் தமது சிறப்பு அதிகாரத்தின் கீழ் உச்சநீதிமன்றமே 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்து கடந்த 8ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியது. 415 பக்கங்கள் கொண்ட அந்த தீர்ப்பு நகலை அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் உச்சநீதிமன்றம் அனுப்பி வைத்துள்ளது. அதில் மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் பட்சத்தில் அதன் மீது 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. காலக்கெடுவுக்குள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு எதிராக மாநிலங்கள் நீதிமன்றத்தை நாட முடியும் என்றும், மாநில அரசின் மசோதா அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருப்பதாக குடியரசுத் தலைவர் கருதினால் அவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாம் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாநில அரசின் மசோதா மீதான ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் தொடர்பான இந்த உத்தரவை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மசோதா மீது முடிவு எடுக்கும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்திருப்பதை மறுபரிசீலனை செய்யக்கோரி மனு தாக்கல் செய்யப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் திரு JD பர்திவாலா, திரு R மகாதேவன் அமர்விலேயே சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் வக்ஃப் வாரிய மசோதாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் 3 பேர் பலியானதை அடுத்து பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த மாநிலத்தின் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
அந்த மாநிலத்தின் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. போராட்டத்தின் போது காவல்துறை வாகனத்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் வன்முறை வெடித்தது. வன்முறையில் ஈடுபட்டவர்கள் வாகனங்களுக்கு தீ வைத்தனர். அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி தடியடி நடத்தினர். சம்சர்கஞ்சில் ஏற்பட்ட வன்முறையில் தந்தை மற்றும் மகன் கொல்லப்பட்டனர். போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மற்றொருவர் உயிரிழந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வன்முறையில் ஈடுபட்டதாக 118 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். முர்ஷிதாபாத்தில் நடைபெறும் வன்முறையை கண்களை மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று தெரிவித்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வன்முறையை கட்டுப்படுத்த மத்திய ஆயுதப்படையை அனுப்பி வைக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். இதையடுத்து 5 கம்பெனி எல்லை பாதுகாப்பு படையினர் முர்ஷிதாபாத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க நிலவரத்தை உன்னிப்புடன் கவனித்து வருவதாக தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் கலவரத்தை கட்டுப்படுத்த அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று அம்மாநில தலைமைச் செயலாளரிடம் உறுதியளித்துள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார். அரசியலுக்காக கலவரங்களை தூண்டிவிட வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்துள்ள அவர் ஒவ்வொரு மனித உயிரும் விலை மதிப்பற்றது என்பதால் கலவரம் செய்பவர்கள் சமூகத்திற்கு தீங்கு இழைப்பவர்கள் என்று கூறியுள்ளார். வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செல்வி மம்தா பானர்ஜி எச்சரித்துள்ளார். பாமக தலைவர் பொறுப்பையும் ஏற்பதாக அதன் நிறுவனர் திரு ராமதாஸ் அறிவித்த நிலையில் அக்கட்சியை தொடர்ந்து தானே வழிநடத்தி செல்வேன் என்று திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாகிகள் நியமனம் மற்றும் கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவரது மகன் திரு அன்புமணி இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இருவருக்கும் இடையே பகிரங்கமாக மோதல் வெடித்தது. தனது மகள் வழி பேரன் திரு முகுந்தனை மாநில இளைஞர் சங்க தலைவராக திரு ராமதாஸ் அறிவித்ததற்கு திரு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த திரு ராமதாஸ் பாமக தலைவராக தான் பொறுப்பேற்பதாகவும் திரு அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் தெரிவித்தார். இதனிடையே திரு அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாமகவை தொடர்ந்து வழிநடத்தி செல்வேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி கொள்கை விதிகளின்படி பாமக தலைவரை பொதுக்குழு உறுப்பினர்கள்தான் தேர்வு செய்ய முடியும் என்று கூறியுள்ள திரு அன்புமணி சென்னையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தில் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் ஆணையமும் தன்னை அங்கீகரித்துள்ள சூழலில் பாமக தலைவராக தானே தொடர்ந்து செயல்படுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த புதிய அறிவிப்பு கட்சி தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள சூழலில் திரு ராமதாஸ் மற்றும் திரு அன்புமணியின் போட்டா-போட்டி அறிவிப்புகளால் பாமகவில் குழப்ப நிலை நிலவுகிறது. காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மற்றும் திரு ராகுல் காந்தி தொடர்புடைய நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையை அமலாக்கத்துறை தொடங்கியுள்ளது. நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனம் சார்பில் வெளியாகி வந்த நிலையில் அதனை யங் இந்தியா நிறுவனம் கையகப்படுத்தியது. யங் இந்தியாவில் தலா 38% பங்குகளை கொண்ட திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி ஆகியோர் காங்கிரஸ் கட்சி நிதியை தவறாக பயன்படுத்தி ஏஜேஎல் நிறுவனத்தை வாங்கி அதன் சொத்துக்களை கைப்பற்ற முயன்றதாக பாஜக மூத்த தலைவர் திரு சுப்பிரமணியன் சுவாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக கூறி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை நேஷனல் ஹெரால்டு தொடர்பான 700 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கடந்த 2023ஆம் ஆண்டு முடக்கியது. அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை சார்பில் தற்போது நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என காங்கிரஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்துள்ளது பற்றி அதிமுக தலைவர்கள் புது விளக்கம் அளித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் தொடர்ந்து தேர்தலில் தோல்விகளை சந்தித்த அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது. இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே தேர்தல் தோல்விக்கு காரணம் என்று முன்னாள் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டினர். இதனிடையே சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் திரு முனுசாமி, திரு வேலுமணியுடன் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அதிமுகவுடனான கூட்டணியை அறிவித்தார். பின்னர் பசுமை வழிச்சாலையில் உள்ள திரு பழனிசாமி வீட்டில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார். இது தொடர்பான புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட திரு பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி புதிய சகாப்தத்தை படைக்கும் என குறிப்பிட்டிருந்தார். அவரைத் தொடர்ந்து அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் கூட்டணி தொடர்பாக பல்வேறு நூதன விளக்கங்களை அளித்துள்ளனர்.
அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை, பாஜக தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என்றும் பாஜகவினர் நல்லவர்களாக மாறலாம் என்றும் அதிமுக தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சூழல் மாறும், அரசியலிலே கொள்கை மாறும். கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார். அவரை மன்னிக்க மாட்டீர்களா? அதனால் நல்லவர்களாக மாறலாம். மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம். என்டிஏல போய் பிஜேபி அதிமுக சேரல. அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு தான் அமித்ஷாவே சொல்லியிருக்கார். ஸோ அதனால் எடப்பாடியார் தலைமையில் தான் இந்த தேர்தலை சந்திப்போம்னு சொல்லியிருக்கார். அதனால் இதில் அடிமைத்தனத்துக்கு எங்கே வாய்ப்பு வந்ததுன்னு எனக்கு தெரியல. இதனிடையே எந்த நெருக்கடிக்கும் எடப்பாடி திரு பழனிசாமி அடிபணியவில்லை என்று அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருமதி கௌதமி தெரிவித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். அடுத்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம் என்று அனைத்து கல்லூரிகளுக்கும் யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் பல்கலைக்கழக மானியக்குழு செயலர் திரு மணிஷ் ஜோஷி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் விளம்பரத்துக்காக அல்லாமல் அந்தந்த துறைகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கியவர்களை கண்டறிந்து ஜூலை 31ஆம் தேதிக்குள் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தொழிலக உற்பத்தி கடந்த பிப்ரவரி மாதத்தில் முந்தைய 6 மாதங்கள் காணாத அளவுக்கு சரிந்துள்ளது. உற்பத்தி, சுரங்கம், மின்சாரம் ஆகிய துறைகளின் மந்தமான செயல்பாட்டால் ஒட்டுமொத்த தொழிலக உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் தொழிலக உற்பத்தி குறியீட்டு எண்ணான IIP 2.9% பதிவாகியுள்ளது. முந்தைய ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 2.3% குறைவாகும். அப்போது நாட்டின் IIP 5.2% இருந்தது. மதிப்பீட்டு காலத்தில் பதிவாகியுள்ள IIP முந்தைய 6 மாதங்களில் பதிவு செய்யப்பட்டதில் மிக குறைவானதாகும். கல்வி உதவித்தொகைக்கான NMMS தகுதி தேர்வில் 6695 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டுதோறும் நடத்தப்படும் NMMS தேர்வின் மூலம் தமிழகத்தில் 6695 பேர் உட்பட நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதன்படி நடப்பாண்டுக்கான NMMS தேர்வை மாநிலம் முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினர். அதன் முடிவுகளை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சாலைகளில் சுற்றித் திரியும் குதிரைகளால் அச்சமடைந்துள்ள வாகன ஓட்டிகள் விபத்துகள் நடப்பதற்கு முன்பு குதிரை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துமாறு கோரியுள்ளனர். நெல்லையில் இருந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சாலை மார்க்கமாக வள்ளியூர் வழியே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் வள்ளியூர் பகுதியில் குதிரைகளை வளர்ப்பவர்கள் அவற்றை சாலையில் சுற்றித் திரிய விடுவதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி தமது சர்ச்சை பேச்சுக்காக மன்னிப்பு கோரியுள்ளார். தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசியதற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட காலம் பொது வாழ்வில் இருக்கும் தமக்கு இதுபோன்று தடுமாற்றம் ஏற்படுவது குறித்து வருந்துவதாக கூறியுள்ள திரு பொன்முடி தமது பேச்சால் மனம் புண்பட்ட அனைவரிடமும் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். உதகை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றுவது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு சுற்றுலாத்துறை டெண்டர் கோரியுள்ளது. இந்த மைதானத்தை மாநில அரசின் உத்தரவுப்படி சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றிடும் வகையில் தோட்டக்கலைத்துறையினர் அதை பராமரித்து வருகின்றனர். தமிழ்நாடு பட்ஜெட்டில் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான திட்ட அறிக்கையை தயார் செய்ய சுற்றுலாத்துறை டெண்டர் கோரியுள்ளது. பிரபலங்களின் படங்களை வெளியிட்டு மோசடி செய்யும் முதலீட்டு வலைதளங்களை கண்டறிந்து நீக்கியுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரேயா கோஷல், சுதா மூர்த்தி உள்ளிட்டோரின் புகைப்படங்களை பயன்படுத்தி மோசடி நடந்ததாக கூறியுள்ளவர்கள் குடியரசுத் தலைவரின் பெயரை வைத்து கூட மோசடி நடப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு வெளியூர்களில் இருந்து வரும் வாகனங்களுக்கான பாஸ் நடைமுறையால் ஏற்படும் நெரிசலை குறைக்க மேட்டுப்பாளையம் கல்லார் சோதனைச் சாவடியில் தானியங்கி ஸ்கேனிங் எந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது. 2 மார்க்கங்களிலும் வாகனங்களை ஸ்கேன் செய்து அனுப்பவும் வாகனங்கள் பாஸ் இல்லாமல் செல்வதை கண்டறியவும் இது உதவுகிறது. தானியங்கி கேமராவுடன் கூடிய இந்த கருவி அடுத்த வாரம் முதல் பயன்பாட்டுக்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரம் அடுத்த ஐயாவாடி கிராமத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் சுமார் 7 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 4500 வாழை போட்டிருக்கோம். 4500 வாழையில் இப்போ 2500 வாழைக்கு மேலே அழிவு. நேற்று அடித்த மழையில் காற்றுல சுத்தமாக போயிடுச்சு. கையில் பெரியதில் நம்மளுக்கு ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இப்போ லாஸ் ஆகி போய் நிற்கிறோம்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்வாதாரமே ரொம்ப முடங்கி போணுச்சு கிடையாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம் அந்த வாழைக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காக. அது இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருந்துருந்துக்கலாம். இன்றைக்கி இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த கேவி குப்பத்தில் குடியிருப்பு பகுதிகளில் குட்டியுடன் சிறுத்தை புலி நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விலங்குகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வரும் வனத்துறையினர் இரவு வேளையில் கால்நடைகளை வெளியில் கட்டி வைக்க வேண்டாம் என எச்சரித்துள்ளனர். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொளுத்தும் வெயிலுக்கு நடுவே ஆங்காங்கே கோடை மழை பெய்வதால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. அந்த வகையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கந்தக பூமியாக கருதப்படும் வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் காட்பாடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான நியூ டவுன், செட்டியப்பனூர், கொத்தக்கோட்டை, நிம்மியம்பட்டு, வெள்ளக்கோட்டை, பூங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானலில் விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ள நிலையில் அங்கு லேசான அளவில் மழை பெய்தது. இதுபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக சாரல் மழை பெய்து வருவதுடன் அவ்வப்போது கனமழையும் பெய்ததால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். செல்போன்கள், கம்ப்யூட்டர்கள் உள்ளிட்ட மின்னணு பொருட்களுக்கு வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மசோதாக்களுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பான குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பாமக தலைவர் பொறுப்பையும் ஏற்பதாக ராமதாஸ் அறிவித்த நிலையில் கட்சியை தானே வழிநடத்திச் செல்வேன் என்று அன்புமணி தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.